சென்னை வடபழனியில் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் கொள்ளை. தூத்துக்குடிக்கு தப்பிச் சென்ற 4 பேரை கைது செய்து விசாரணை. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு தராவிட்டால் மத்திய படை பாதுகாப்புக்கு உத்தரவிட நேரிடும். சகாயம் நேரில் ஆஜராகாத நிலையில் காவல்துறைக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அறிவுறுத்தல். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. மேட்டுப்பாளையம் பகுதியில் சூறாவளியால் வாழைகள் சாய்ந்ததால் 10 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை தார்கள் விற்பனை. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகேயும் ஏராளமான வாழை மரங்கள் சாய்ந்தன. நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களின் எழுத்தாளர்களான அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 5 பேரின் குடும்பத்திற்கு பரிசுத் தொகை தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு மே 7ஆம் தேதி தொடக்கம். 9ஆம் தேதி வெளியாகிறது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நெலாக்கோட்டையில் ஊருக்குள் புகுந்த யானை. கார் மற்றும் வீட்டின் சுவர்களை உதைத்துச் சென்றதால் மக்கள் அச்சம். விபத்தில் தன்னை கொல்ல சதி என மதமோதலை உருவாக்கும் விதத்தில் பேசிய மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிய கோரி மனு. அதிவேகமாக வாகனம் ஓட்டியதாக அவரது கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிய கோரிக்கை. விபத்திற்கு மதுரை ஆதீனத்தின் காரே காரணம் என காவல்துறை CCTV வெளியிட்ட விவகாரம். பக்கவாட்டில் வந்து மோதியதை மறைக்கும் வண்ணம் உள்ளதாக மதுரை ஆதீனம் எதிர்ப்பு. தாராபுரம் அருகே பாலம் அமைக்க தூண்டிய பள்ளத்தில் விழுந்து தம்பதி உயிரிழந்த விவகாரம். அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரர் உட்பட 4 பேர் மீது வழக்கு. நீட் தேர்வில் மதுபானம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்வி. பீர் என சரியான பதிலளித்திருந்தால் 4 மதிப்பெண்கள். பாகிஸ்தானுக்கு செல்லும் நீர் நிறுத்தப்பட்டதால் வறண்ட செனாப் ஆறு. தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்த மத்திய அரசின் நடவடிக்கையால் பாகிஸ்தானுக்கு பாதிப்பு. நடிகர் அஜாஸ்கான் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. தொலைக்காட்சி தொடரில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாக பெண் புகார். வரும் 18ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 2 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும் என தகவல். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை தொடர்பாக விசாரணை தீவிரம். கடந்த 28ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் பதிவான CCTV காட்சிகளை ஒப்படைக்க காவலர்கள் ஆணை. அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் படங்களுக்கு 100% வரி. ஹாலிவுட்டின் பொருளாதாரம் மரணத்தின் விளிம்பில் இருப்பதாக கூறி வரி விதித்த அதிபர் டிரம்ப். IPL புள்ளிப்பட்டியலில் டாப் 4க்குள் மீண்டும் நுழையுமா டெல்லி கேபிட்டல்ஸ்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடன் இன்று பல பரீட்சை. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது மக்களுக்கு முத்தாய்ப்பாய் அமைந்தது. சட்டென மாறிய வானிலை, குளிர்வித்த கனமழையால் மக்கள் குதூகலம் அடைந்துள்ளனர். கோடை வெயிலின் உச்சமான அக்னி நட்சத்திரம் தொடங்கி வெயில் சுட்டரித்த போது மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. என்னடா இது, வெயில் உக்கிரம் பற்றிய அப்டேட் வரும் என்று பார்த்தால் மழை பெய்யும் என்று கூறுகிறார்களே என்று சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் வானிலை மையம் கணித்தபடியே பிற்பகலில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருள் சூழ்ந்து சட்டென்று வானிலை மாறியது. சென்னையில் அண்ணா நகர், கோயம்பேடு, விருகம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. ராயபுரம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளிலும் மழை கொட்டியது. அதேபோல் சென்னை அடுத்த பூந்தமல்லி, தாம்பரம், வண்டலூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் இப்பதான் பிடிச்சது. எப்படி மாறிச்சு? இப்போ நல்ல வெயில் அடிச்சிருந்துச்சு, காத்து வந்துச்சு, காத்து நல்லா காத்து வந்துச்சு.
காற்றாகப்படுறது வந்து மழையாக மாறிடுச்சு. வெளியில் பார்க்கலான்னு சொன்னாங்க. வெளியில் இறங்கினேன். அடுத்தது என் அங்கே ஏரியா சைதாப்பேட்டை. ஓகே. அங்கேருந்து இறங்கினதுக்கப்புறம் அங்கே மழை பெய்யல. சரி அப்படியே எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்தேன். அப்படி ஒரு இடமா வரும்போது தேனாம்பேட்டை ரொம்ப மழை பெய்ஞ்சிருச்சு. பூந்தமல்லியில் உள்ள சந்தோஷ் திரையரங்கில் ரசிகர்கள் படம் பார்த்து கொண்டிருந்த போது மழையின் காரணமாக ஒரு பகுதியின் மேற்கூரை முற்றிலுமாக இடிந்து விழுந்தது. சென்னை விமான நிலைய பகுதியில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் சிங்கப்பூர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது. அதேபோல சென்னை அடுத்த திருநென்றவூரில் அடித்த சூறைக்காற்றுக்கு தென்னை மரத்திலிருந்து காய்கள் தானாக உதிர்ந்து விழுந்தன. சென்னை அடுத்த மன்னிவாக்கத்தில் மழையின் காரணமாக சிறிய கடையில் இளைஞர்கள் ஒதுங்கிய நிலையில் சூறைக்காற்றால் அந்த கடை சரிந்து விழுந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்தது. அதேபோல திருத்தணி உள்ளிட்ட இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், பொய்யாங்குப்பம், மின்னூர், விண்ணமங்கலம், குமாரமங்கலம், ஐயனூர், கரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. காஞ்சிபுரம் சுற்று வட்டாரங்களில் திடீர் என்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தேனம்பாக்கத்தில் புழுதி புயல் சுழன்றடித்தது. திருச்சி கண்டோன்மென்ட், புத்தூர், உறையூர், பாலக்கரை, பீமநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. திருவனைக்காவலில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். கோவை, போரூர் சுற்று வட்டாரங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்த நிலையில் பலத்த காற்று காரணமாக கடைகளின் பேனர்கள், கோவில் மேல் வைக்கப்பட்ட தகரச் சீட்டுகள் உள்ளிட்டவை பறந்தன. மேலும் கோவை கணுவாய், மருதமலை செல்லக்கூடிய சாலையில் புழுதி காற்று சுழன்றடித்தது. இதேபோல சேலம், ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டியது. ஈரோடு மற்றும் நம்பியூர், வேமாண்டாம்பாளையம்பட்டி, மணியக்காரன் பாளையம், மீன்காரன் பாளையம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் என்று மழை பெய்தது. ரவுஸ்டன், முல்லை எஸ்டேட் பகுதியில் கொட்டிய ஆலங்கட்டிகளை கையில் எடுத்து மக்கள் விளையாடினர். இதனிடையே வரக்கூடிய 6ஆம் தேதி வரை கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நிறைவு பெற்றது. 3 மணி நேர தேர்வுக்காக மாணவர்கள் எதிர்கொண்ட பல்வேறு இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட நகரங்களில் 4000க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் நடைபெற்றது. கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே மாணவ மாணவிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். கோவையில் ஹேர் கிளிப், தோடு, வெள்ளி அரைஞான் கயிறு ஆகியவற்றை அகற்றிய பிறகே மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நீட் தேர்வு எழுத சென்ற மனைவியின் தாலியை கணவர் கலற்றி வாங்கிக் கொண்டு அனுப்பினார். திருப்பூரில் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட மாணவியை உடனடியாக இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று புதிய ஆடை வாங்கி கொடுத்து பெண் காவலர் தேர்வு எழுத வைத்தார். அதே திருப்பூரில் மற்றொரு மாணவியின் உடையில் அதிக பட்டன்கள் இருந்தால் பிளேடு கொண்டு அகற்றப்பட்டது. கோவையில் ஆதார் மற்றும் புகைப்படம் எடுத்து வர மாணவர் மறந்த நிலையில் காவலர் ஓடிச் சென்று நகல் எடுத்து கொடுத்து தேர்வு எழுத உதவினார்.
சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி பகுதியை சேர்ந்த தேசையா என்ற மாணவிக்கு எடப்பாடி அரசு கல்லூரியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தவறுதலாக சேலம் மாநகரில் உள்ள அரசு கல்லூரிக்கு சென்றதால் அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார். கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒரு மாணவி தருமபுரியில் உள்ள தேர்வு மையத்திற்கு பதிலாக சேலம் மையத்திற்கு வந்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் இயற்பியல் கேள்விகள் கடினமாக இருந்ததாக கூறினர். கொஷின் பயாலஜி ஈஸியாகவே இருந்தது. எல்லாமே புக்லேருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் லைன்ஸாகவே இருந்தது. ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்தது. எனக்கு ஃபிசிக்ஸ் பேப்பர் லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. பட் மிச்ச சப்ஜெக்ட்ஸ் டைம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. மீதி ஃபுல்லாக ஒரு 10-15 ஆன்சரே வரல. டஃப்பாக இருந்துச்சு. ஜேஇ லெவலுக்கு கேட்டாங்க. மதுரையில் நீட் தேர்வு எழுதிய மாணவி NCERT பாடத்திட்டத்தில் இருந்து அதிக அளவில் கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறினார். ஓகே, மாடரேட்டாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். எழுதுனேன். அதுக்கு இதுக்கும் பயாலஜி கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணேன். இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க நிறைய கொஸ்டின்ஸ். பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியும் பரவாயில்ல. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல, மாடரேட்டாக இருந்துச்சு. நன்றாக பயிற்சி பெற்றால் தேர்வு எளிதாக இருக்கும் என்று 50 வயதில் தேர்வு எழுதிய தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த கண் ஒளி பரிசோதகர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார். நீட் தேர்வு எழுதுறவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா எழுதுனா நல்லா தமிழ்நாடு இந்தியாவிலெல்லாம் வரணும். நீட் தேர்வு நல்லது தான். ஏன்னா எந்த ஒரு போஸ்டிங்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக ஒரு தகுதியாக தேர்வு எழுதி வர்றது நல்ல நடைமுறை தான். அதை நான் ஆதரிக்கிறேன். நீட் தேர்வு தோல்வியால் மனமுடைந்து விபரீத முடிவுகள் எடுக்கக்கூடாது என்று தன்னுடைய 60 வயதில் நீட் தேர்வு எழுதிய தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தை சேர்ந்த சித்த மருத்துவர் பச்சைமால் தெரிவித்தார். இன்னைக்கு என்னோட சேர்ந்து எழுத வரக்கூடிய இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, கிடைக்கலங்கிறக்கா தயவு செய்து யாரும் மனமுடைஞ்சிடாதீங்க. 1 வருஷம் 2 வருஷத்தில் கிடைக்கல, நான் அதனால் வாழ்க்கையை போச்சுன்னு தயவு செய்து யாரும் தப்பான முடிவுக்கு போகாதீங்க. 60 வயசில் எழுத எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு உங்களுக்கு 60 வயசு வரை கிடைக்கும். தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, திருச்சி உட்பட 31 மாவட்டங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் எழுதிய நிலையில் ஜூன் 14ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன.